Hi dears, welcome back to the channel. 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி கோர்சஸ் வந்து பெஸ்ட்டான கோர்சஸ். ஸோ சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணலாம், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணதும் ஸோ உங்களுக்கான பெஸ்ட்டான கோர்சஸ், டாப் பெஸ்ட் கோர்சஸ் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கோர்சஸ் பொறுத்தளவு பிஎஸ்சி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது டோட்டல் 19 கோர்சஸ் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்கான கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது ஸோ 19 கோர்சஸும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த 19 கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கோ அந்த கோர்சஸ் அந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கான கவுன்சிலிங் நடக்கும்போது ஸோ 4 கோர்சஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பிஃபார்ம் கோர்சஸ் அண்ட் பிபிடி அண்ட் பி அக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் பிஎஸ்சி நர்சிங். இந்த 4 கோர்சஸ்க்கு என்னென்ன தனியார் காலேஜ் வருதோ அதை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். பிஎஸ்சி கோர்சஸ் பொறுத்தளவு எல்லா கோர்ஸும் பெஸ்ட்டான கோர்சஸ் தான். பட் அதுலேயும் வந்து ஸோ சில கோர்சஸ் வந்து நம்ம படித்து முடிச்சதுமே வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய கோர்சஸ், அது மட்டும் இல்லாமல் சேலரியும் அதிகமாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்தளவு பிஃபார்ம் கோர்சஸ் 4 இயர் கோர்சஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதுனால படித்து முடிச்சதுமே வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், மெடிக்கல் ரெப்பாக ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய ஃபார்மசி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓன் ஃபார்மசி வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார்மசிஸ்ட் வந்து ஒயிட் கோட் யூஸ் பண்ணுவாங்க, நீட்டாக ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரக்ஸை பற்றி படிக்கிறாங்க. ஸோ ஒரு மெடிசனோட அட்வான்டேஜஸ், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ், என்ன பேஷண்ட்டுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம், ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லும் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸோ ஒரு ஃபார்மசி ஸ்டாஃபில் நீங்கள் வந்து ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும் போது உங்களுக்கு இன்னும் சேலரி அதிகமாகும். ஸோ நீட்னஸாக ஒர்க் பண்ணக்கூடிய கோர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்சஸ்ன்னு சொல்லி ஃபார்மசிஸ்ட் சொல்லலாம். செகண்ட் பெஸ்டான கோர்சஸ் பிபிடி, அதாவது ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ 4 இயர் கோர்சஸ் ப்ளஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒயிட் கோட் யூஸ் பண்ணுங்கிற ட்ரீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டு டாக்டர் அளவுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது எப்போவுமே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் உண்டு. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்னு வந்து நீங்கள் வந்து ஸோ டிகிரி முடிச்சதும் ஹையர் கோர்சஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ அதே டைமில் வந்து நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் ஓன் ஃபிசியோதெரபிஸ்ட் கிளினிக் வச்சு ரன் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து டாக்டர் அளவுக்கு வந்து தனியாக ஒரு கிளினிக் வச்சு ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் லோடு வந்து அதிகமாக இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸோ நல்லா நீட்டாக ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் வந்து நிறைய பேஷண்ட் வந்து பெட்டட்னா நடக்க முடியாமல் இருப்பாங்க, சில பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேஷண்ட் எப்படி நடக்க வைக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணும், இது எல்லாமே நீங்கள் தான் வந்து எஜுகேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் வந்து பேஷண்ட் வந்து டெய்லி வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி நடக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீட்னஸாக ஒர்க் பண்ணக்கூடிய கோர்சஸில் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒன்று. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலரியும் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய கோர்சஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். தேர்ட் ஒன் பிஎஸ்சி நர்சிங். ஸோ படித்து முடித்தது வந்து வேக்கன்சி அதிகமாக இருக்கக்கூடிய கோர்சஸ்னால் அது வந்து எப்போவுமே பிஎஸ்சி நர்சிங் தான். ஸோ நீங்கள் வந்து 4 இயர்ஸ் படிப்பீங்க ப்ளஸ் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்கும். எப்பவுமே வந்து ஸ்டாஃப் நர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால தான் வேகன்சி அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஸோ எந்த ஹாஸ்பிட்டலும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து நிறைய ஸ்டாஃப் நர்ஸோட வேகன்சி வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனாலேயே வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சதுமே சேலரியும் அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து ஃபாரின் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அமெரிக்கா, யூஎஸ், அதாவது நிறைய லண்டன், அயர்லாந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு வந்து நர்சிங் செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து அதர் பேராமெடிக்கல் கோர்ஸில் என்ன கோர்ஸஸ் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபாரின் போகலாம். பட் வந்து ஸோ அதிகமாக நிறைய பேர் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் ஃபாரினில் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நர்சிங் பிடிக்காது. பட் வந்து உங்களுக்கு நர்சிங் பிடிக்கலனாலும் ஸோ நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஹையர் கோர்சஸை வந்து எம்எஸ்சி முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து லெக்சரிங் ஃபீல்டில் வந்து ஸோ உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நர்சிங் மட்டும் படித்தா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணணும்னு எந்தவித கம்பல்சரியும் கிடையாது. ஸோ அதுக்கு மேலேயும் நிறைய கேட்டகரி இருக்குது, நிறைய ஹையர் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பெஸ்ட்டான கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இப்போ எல்லாம் க்ரோ ஆகுதோ அதே அளவுக்கு ஸோ ஹாஸ்பிட்டலில் லேபுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து இருக்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற
டெக்னீஷியன் தான், லெபரட்டரி டெக்னீஷியன். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கோட் யூஸ் பண்ணலாம், நீட்டாகவும் ஒர்க் பண்ணலாம், சேலரியும் அதிகமாக கிடைக்கும். ஸோ வேகன்சி அதிகமாக இருக்கக்கூடிய கோர்சஸில் லேப் டெக்னீஷியன் சொல்லலாம். பிகாஸ் வந்து ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு கண்டிஷன், அவங்களோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறது பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து மெயின் ரீசனாக யாராக இருக்காங்கன்னா லெபரட்டரி டெக்னீஷியன் தான். ஸோ அவங்க வந்து பிளட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் இருக்குது அது எல்லாமே சிஸ்டம் வைஸாக அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாஃப்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ நல்லா நீட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து ஹாஸ்பிட்டலை தாண்டி நிறைய லேப்ஸ் வந்து தனியாக ரன் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த எல்லா கோர்ஸுமே ஒரு பெஸ்ட்டான கோர்ஸஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பேராமெடிக்கல் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.